ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் அரவிந்த், வைஃப் ரம்யா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டே இன் பாண்டிச்சேரி. மேடம் வந்து அந்த பீச்செல்லாம் வந்து பகலில் பார்க்கவே இல்லை. அதனால டெய்லி நைட்டு தான் பீச்சு பக்கமே நீ கூட்டிகிட்டு போய் நைட்டு மட்டும் போயிட்டு நைட்டில் தான் பார்த்தோம். ஆமாம், இன்றைக்கி பகலில் வந்து நம்ம பீச் பார்த்தோம். கண்டிப்பாக நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது என்ன பீச்சு? பாரடைஸ். இல்லை இங்கே பக்கத்தில் செரினிட்டி பீச்சுக்கு போயிட்டு இப்போ பீச்சு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது பேர். எல்லாமே நிறைய பீச்சு பக்கத்தில் இருக்குது. சரின்னு போயிட்டு அங்கே ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தேன். மேடம் தான் வரவே இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க. சன்ரைஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், க்ளீன் பண்ணிட்டு அதனால தான் வர முடியல. பரவாயில்ல, வீடு பொறுப்புகள் ஜாஸ்தி இல்லையா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. சரி வா, கிளம்பலாம். இன்னைக்கு லாஸ்ட் டே போயிட்டு ஒரு 4-5 பீச்சை வந்து கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் போகலாம். ஆரோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கேட்கலான்னு இருக்கேன், ட்ரோன் செட் அலௌடான்னு சொல்லிட்டு. அலௌடு இருந்துச்சுன்னா ட்ரோன் விடலாம், இல்லைன்னா பேக் எடுத்துன்னு போகிறது சும்மா அப்படியே கை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். போய் பார்க்கலாம். அப்புறம் இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்திகிட்டே இருப்பேன் இல்லைக்கா. நான் வாக் பண்ணும்போது தான் யாராச்சும் வந்து கற்றுவாங்க. இல்லை கத்திட்டே இருக்கு. இதுதாங்க யூ கத்து. இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஒரு ஹோட்டல். இவர் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. சரிங்க, நம்ம கிளம்பலாம். அங்கே ஒரு போலீஸ்காரர் போயிட்டுருக்காரு பாருங்கள். அவர்கிட்ட கேட்டேன் இங்கே எங்கெங்கே ட்ரோன் அலவுடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஆஃபீஸ் இருக்கிறனால இங்கெல்லாம் ட்ரோன் அலவுடு இல்லை. நீங்கள் வந்து அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியும் பாருங்கள், அது வந்து நேற்று நாங்கள் நைட்டில் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஓல்டு போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்கள் ட்ரோன் எடுக்கலாம். மெரினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, மெரினா பீச் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ட்ரோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அங்கே போய் ட்ரோன் ஷாட் சின்னதாக கவர் பண்ணிட்டு வரலாம். வந்துட்டு அது ஒரு வியூ நமக்கு எடுக்கணுங்க ட்ரோனில், அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இதுதான் ராக் பீச். இன்னொன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே ஏன் ட்ரோன் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஐபி அண்ட் விவிஐபி ஏரியா. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் விடக்கூடாது. பீச்சை வந்து ஏதோ கண்ணில் முதல் டைம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, டெய்லி நைட் வந்து பார்க்குறோம்ல, சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அங்கேருந்து பக்கம் ஏதோ ஓகே பீச்சில் இதெல்லாம் போட்டு இங்கே பாரு தண்ணி எப்படி அடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு தான் காலையில் வரணுன்றது. ஆமாம், விடிய காலில் வந்துருக்கணும். ஆமாம், இது நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம குட்டி பாரு, இங்கேருந்து அவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம், ரொம்ப நீட்டாக இருக்குது, நீளமாக இருக்குது. வீரன் தானே அப்படின்னு சொல்லி போடுறேன். எப்படி இருந்துச்சு? நம்ம கெட்டப் மார்னிங் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துன்னு பார்க்குறீங்கன்னா எப்படி இருந்துச்சு குட்டி ராக் பீச்சு? அற்புதம். வெயில் தான் கொளுத்துது, வாட்டுது. பாண்டிச்சேரியில் புயல்னாங்க, புயலுக்கான ஒரு ஈக்காக்கா அறிகுறி கூட எல்லாம் வெயில் தான் கொளுத்துது. ஆமாம் வா, ஆக்சுவலாக இது கம்மி வெயில்.
அப்படியா? புயல்ன்றதுனால வெயில் கம்மியாக இருக்குது. இதுவே கம்மியா? மற்ற டைமில் இருந்தீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும். ரொம்ப வெயில் ஜாஸ்தி. கொடை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஒரு அக்கா, அது நமக்கு தோணாமல் போச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் இன்றைக்கி தான் கடைசி கிளம்புற அன்றைக்கி வந்து பகலில் பீச்சை பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு தான் வச்சிருந்தேன், கிளம்புற அன்னைக்கு பகலில் வந்து 10 ரூமில் போய் மண்ணு கை காலைல கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு. அதேபடி வந்து நடந்தது. சூப்பர். சரி, இப்போ அடுத்து அந்த பக்கம் ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஆரோவில் போகலாமா என்னவா? டைம் ஆயிடுச்சு. போகலாம். ஓகே, சரி பார்க்கலாங்க. அங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆரோவில் போகலன்னா எப்படி? அதான் இங்கே இருக்கிறதே 4 பிளேஸ் தான் சுற்றுறதுக்கு. சரி, ஓகே. சின்ன வயசுல பாண்டிச்சேரியில. சரி. அப்ப சைக்கிள்ல அங்க இருந்து நாங்க ஹவுசிங் போர்ட்ல தங்கி இருந்தோம். கூட்டிட்டு வந்து இங்க வந்து காந்தி சிலை காட்டுவாரு. அங்க பாரு காந்தி சிலை இருக்குது. அதே காந்தி சிலையா? காந்தி சிலை காமிச்சு பீச் கூட்டி போய் விளையாட வைப்பாரு. ஆனா இப்போ இந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி அந்த சர்க்கான மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம். ஏன்னா அது படம், இது ஒரிஜினாலிட்டிவா? இல்ல இருந்தாலும் கொஞ்சமாவது ஞாபகம் வரணும். என்ன மக்களே, ட்ரோன் ஷாட்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? எத்தனை ட்ரோன் ஷாட் எடுத்தேனே ஞாபகம் இல்லை. நிறையா ட்ரோன் ஷாட் போட்டு விட்டேன் இன்றைக்கி. எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதோடு அப்படியே கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் லைக் ஒன்று தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஒரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்லையே இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க தோணும். எஃபர்ட்ஸ் அதிகமாக போட தோணும். லைக்கும் வரல, வியூஸும் போகல அப்படின்னா மனசு நொந்துருங்க. ஏன்னா எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அதனால தான். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் போகணும் நம்ம பெங்களூர் போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபு மதியம் ஒரு இடத்துல ஆரஞ்சு ஜூஸ் குடித்தாங்க. அந்த பீச் இருக்குது இல்லைங்களா, பாண்டிச்சேரி பீச்சு. அங்கே அந்த ஒயிட் டவுனு அந்த ஏரியாவில் அதே ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணுமா. அதனால தான் இப்போ வந்து மறுபடியும் திரும்ப போயிட்டுருக்காங்க. அங்கே போய் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நமக்கு பெங்களூர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் காட்டுது. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஆகலாம். அந்த பொண்ணு இங்கே தானே போட்டுச்சு கடை. இந்தா இங்கே குடிச்சிக்கோ. ரெண்டு போடுங்க. எவ்வளோ? 150.
ஆக்சுவலாக மதியம் ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட இது வாங்கி குடித்தோம். அவங்க விற்றுட்டு இருந்தாங்க. இல்லை 40 ரூபா தான். இல்லை தண்ணி இல்லை. நாங்கள் அந்த கடையை தான் தேடினு வந்தோம், கடையை காணோம். 100 அரவிந்த் ஆசிரமம் இங்கே இருக்குது. நேற்று நைட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இங்கே ரேட்டு கம்மி. 96 ரூபா 18 பைசா. பாண்டிச்சேரி வீட்டு கிளம்பியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரூட்டு தாங்க மறுபடியும் போய்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பெங்களூர் ரூட் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ரைடாக தான் அமைய போகுது. பாண்டிச்சேரி டோல் இதுதான் குட்டி மெயின் என்ட்ரன்ஸு. இதுதான் நம்ம வரும்போது அந்த பக்கம் ஒரு உள்ளே கட்டாகி நம்ம உள்ளே போனோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? நான் கூட காமிச்சிடல. இங்கே பாரு, நேராக போனால் பாண்டிச்சேரி தான் டோல் பூத்து. இதை கிராஸ் பண்ணி போனால் சிட்டிக்குள்ளே போகுன்னு சொன்னேன். ஆமாம், இது டோல் பூத்தா. நம்ம வந்து அங்கே ஒரு லெஃப்ட்டு கட்டாச்சு. அது ஆரோவில் ரூட். ஆமாம். இப்போ போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவிலுக்கு இப்படி போய் கூட சுற்றிட்டு கூட போய் டோல் அவாய்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது அந்த மாதிரி பண்ணால் பெனிஃபிட் தானே, ஒரு டோலுக்கு மிஸ் ஆகும். பாரு, இங்கே இருக்குது பாரு அந்த ரோடு. இந்த டோலுக்கு முன்னாடியே இருக்குது. இது லெஃப்ட் கட் பண்ணி அங்கேருந்து வரவங்க லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போனாங்கன்னா நேராக வந்து ஆமாம் டோலு மிச்சம் பண்ணலாம். நைட்டு 1 மணி ஆகுதுங்க. இப்போ தான் கிருஷ்ணகிரி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் பெங்களூர் போகிறதுக்கு இன்னும் 1 hour 7 minutes காட்டிகிட்ருக்கு கூகுள் மேப்பில். செம்மையான பனி. முன்னாடி பனினா அந்த ஒரு ஃபாக் மிஸ்ட் மாதிரி அது தெரியும் இல்லைங்களா. நான் வந்து ரைடர் ஜாக்கெட் மட்டும்தான் போட்டிருக்கேன். மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை, தெர்மல் வியர் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டமும் இல்லை. சரி வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் ரைடர் ஜாக்கெட் தான் போட்டு போயிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது செம காட்டுது. போகும்போது நல்ல மழை தான் இருந்துச்சு. சரிங்க மக்களே, நம்ம வந்து வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்றது வச்சுக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன் எப்பயுமே கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.